அப்பாவை நான் பாத்துக்கணும்னு போட்டிருந்த அக்ரிமெண்ட் இன்னும் 3 நாள் எக்ஸ்பயர் ஆக போகுது. அதை பத்தி பேசலாம் தான் அவனை வர சொன்னேன். ஓகேண்ணே, இந்த ஒரு வாரம் மட்டும் நீ அப்பா பாத்துக்கிறியா? நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 1 வீக் ட்ரிப்பு போறேன், போயிட்டு வந்து அப்பா கூப்பிட்டுக்கிறேன். எங்களெல்லாம் பார்க்க முடியாது. அக்ரிமெண்ட்ல அந்த மாதிரி டேர்ம்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் 3 days நாங்க பாத்துப்போம். அடுத்த 4வது நாள் நீ வந்து மாமா கூட்டிட்டு போற, புரியுதா? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாதுன்றதுக்காக தான் அக்ரிமெண்டே போட்டிருக்கோம். இப்போ நீ ட்ரிப்பு போறதுனால என்ன ஆக போகுது? அப்பா கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சுக்க, அவர் தனியா சந்தோஷமா இருக்க போறாரு. அப்படி உன்னால முடியலன்னா சொல்லு, டெம்பரரியா ஒரு ஹோம்ல சேர்த்துடலாம். அண்ணே, சின்ன வயசுல இருந்து அப்பா என்னோட ஒண்ணுதான் நிறைய பண்ணிருக்காரு. நான் எப்படி பார்த்தா உனக்குதான் பொறுப்பும் அதிகம். இவ்வளவு அப்பாவும் பாத்துக்க மாட்டியா? ஏன் உனக்குலாம் அப்பா எதுவுமே பண்ணது இல்லையா? எனக்கு என்னென்ன பண்ணிருக்காரு? என்னை ஏதோ ஒரு காலேஜ்ல சேர்த்தாரு. முன்ன சென்னையிலே இருக்க பெரிய காலேஜா பார்த்து சேர்த்தாரு. இங்க பாரு, அப்பா நீ ஒரு பொருள் கேட்டு இல்லைன்னு சொன்னதே கிடையாது. நீ என்ன கேட்டாலும் அதை அப்படியே வாங்கி கொடுப்பாரு. தம்பியா பண்ண ஒரே காரணத்தினால நீ யூஸ் பண்ண அதே பொருள் தான் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு புதுசா எதுவுமே வந்தது இல்ல. இப்ப எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி 1 வருஷம் நீ பாத்துக்க போற, 1 வருஷம் நான் பாத்துக்க போறேன். இன்னும் 3 நாள் அது எக்ஸ்பயர் ஆக போகுது, புரியுதா? அது மட்டும் இல்லாம அவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மொத்தமும் நம்ம எல்லாரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம்னு டேர்ம்ஸ் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? அண்ட் இப்ப வர அவரோட 1 year மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மட்டுமே 30,000 ஆயிருக்கு. அப்புறம் ஆட்டோல, கேப்ல புக் பண்ணி போனது எல்லாத்துக்கும் சேர்த்து பில் உன்னோட மெயிலுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி உன்னோட பில்லையும் என்னோட மெயிலுக்கு ஷேர் பண்ணிரு, சரியா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பிள்ளை பேசுறதுக்கு ரொம்ப அசிங்கப்படுறேன் நான். அப்பாவுக்கு அக்ரிமெண்ட் போட்ட பிள்ளைங்க நீங்களே இருக்கணும். நானும் நீங்க கொஞ்ச நாள்ல மாறிடுவேன்னு பார்த்தா நீங்க எல்லாம் மாறவே மாட்டீங்க. சின்ன வயசுல இருந்து உங்க 2 பேருக்கும் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணினேன். ஆனா கடைசி காலத்துல என்ன பாத்துக்கிறதுக்கு இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க? அப்பா, நீங்களாம் யாரையும் நம்பவே முடியாதுப்பா. அதனால அக்ரிமெண்ட் போட்டோம். அப்பா அக்ரிமெண்ட் போட்டா என்ன, நல்லா தானே பாத்துக்கிறோம். ஆமாண்டா, என்ன நல்லா தானே பாத்துட்டீங்க. ஆனா அப்பாவுக்கு அன்பா பாத்துட்டீங்களான்னு கேட்டா இல்லடா. இந்த வீட்டுல இருக்கிற டிவி ஃபேன் மாதிரி நானும் ஒரு பொருளா இந்த வீட்டுல கொஞ்ச நாள், இதோ இவன் வீட்டுல கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். இனிமே நான் யார் வீட்டுக்கு வரதா இல்லடா. எனக்கு என்ன பாத்துக்க தெரியும்டா. போடா பா, அப்படியே பேசு. என்னால பேச முடியாது, நீ வேணா போய் கன்வின்ஸ் பண்ணு. அக்ரிமெண்ட் பண்ணி நீ தானே அவர் பாத்துக்கிற, போ நீயே போய் பேசு. பெத்த அப்பா அம்மாவை பாத்துக்காத பசங்கள்லாம் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லடா. எல்லா அப்பா அம்மாவும் அவங்க பசங்க நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஆனா எனக்கு அப்படி தோணலடா. நீங்க 2 பேரும் நிறைய வாழ்க்கையில கஷ்டப்பட போறீங்க பாருங்க. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கடா. இனிமே நான் உங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன்.